நீங்க ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறீங்க, அல்லது ஒத்தி வீட்டுல குடியிருக்கீங்க, அல்லது கடையில குடியிருக்கீங்க, அல்லது ஒத்தி கடையில இருக்கீங்க. அந்த கடையோ வீடோ வாஸ்து தவறாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிழையா இருக்கு. தண்ணி மூலையில கக்கூஸ் பாத்ரூமோ அல்லது செப்டி டேங்கோ அல்லது போர்வெல்லோ அமைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு வாஸ்து பிழை. அது குடியிருப்பவரை பாதிக்குமா, அல்லது அந்த வீட்டு உரிமையாளர், எஜமானர், ஓனர், ஹவுஸ் ஓனரை பாதிக்குமா? நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க. நம்ம என்ன வாடகைக்கு தானே இருக்கிறோம், நமக்கு என்ன இருக்கு? யார் குடியிருக்காங்களோ அவங்களுக்கு 75% பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த வீட்டு உரிமையாளர், அந்த பூமி யாருடைய பெயரில் இருக்கின்றதோ அவருக்கு 25% பாதிப்பு ஏற்படுத்தும். தீய பலன்னாக்கா அந்த ஹவுஸ் ஓனரை பாதிக்கும். உதாரணத்திற்கு வீடு வாஸ்துப்படி சரியா கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறார். அந்த வாடகைக்கு இருக்கிறவங்களுடைய நல்ல பலனும் அந்த ஓனரை சென்றடையும். என்னத்தையோ நம்ம காலி இடத்துல வீடு கட்டுறோம், வாடகைக்கு தான் விட போறோம் அப்படின்னு கட்டி வச்சோம்னாக்கா அதனுடைய பாதிப்பு கண்டிப்பா ஹவுஸ் ஓனரை பாதிக்கும். அதே சரியாக நீங்க கட்டியிருக்கீங்க, கீழே ஒரு 10 வீடு, மேல ஒரு 10 வீடு கட்டியிருக்கீங்க, 20 வீட்டினுடைய நற்பலனும் தீய பலனும் அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு சென்றடையும். பட் 75% அங்க குடியிருப்பவர்களுக்கு நன்மையும் தீமையும் பயக்கும். ஸோ அதனால நீங்க வாஸ்துபடி இருக்கிற வீட்டுல வாடகைக்கு போறது சிறப்பு. கட்டுற ஓனர் வாஸ்துபடி கட்டி வாடகைக்கு விடுவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வணக்கம்.